வணக்கம் மக்களே. புதுசா 2026ல எஸ்யூவி நீங்க கார் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியால டாப் 5 எஸ்யூவி கார்ஸ் என்ன விற்பனையாவது, ஏன் மக்கள் அதிகமா இது வாங்குறாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டாடா பஞ்ச் ஒரு மைக்ரோ எஸ்யூவி. இந்த வண்டியை மக்கள் அதிகமா விரும்புறதுக்கு காரணம் இதோட 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் அண்ட் பட்ஜெட் விலை. கம்பெனி கிளைம் பண்ற மைலேஜ் 19 to 20 கிலோமீட்டர். இதோட இவி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பஞ்ச் போத் பெட்ரோல் அண்ட் இவி வெர்ஷன்ல வருது. இவி ரேஞ்ச் கம்பெனி கிளைம் பண்றது 300 to 400 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜா கிளைம் பண்றாங்க. இந்த வண்டியோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிளஸ்ஸா நமக்கு ரொம்ப குறைவான செலவுல சர்வீஸ் இருக்குங்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கலாம். அண்ட் டாடா சேல்ஸ் அதிகமான அளவுக்கு அவங்களோட டீலர்ஷிப்ல ஃபாஸ்டான சர்வீஸ் இப்ப இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ அடுத்து இருக்கிறதும் ஒரு டாடா கார் தாங்க, டாடா நெக்ஸான். இதுவும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. மைலேஜ் உங்களுக்கு பெட்ரோல்ல கம்பெனி கிளைம் பண்றது 17 கிலோமீட்டர், டீசல்ல 23 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. இந்த வண்டியோட அட்வான்டேஜா நம்ம பாக்குறது இதோட லுக்கு தாங்க. மேஜரா டாட்டாவோட சேஃப்டி இருந்தாலும் பஞ்சை விட சில பேருக்கு நெக்ஸானோட லுக் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியா தான் இருக்கு, மிட் லெவல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஹூண்டாய் கிரெட்டா தாங்க பாக்குறோம். இதுவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி தான். கம்பெனி கிளைம் பண்ற மைலேஜ் 17 கிலோமீட்டர் பெட்ரோலுக்கு சொல்லியிருக்காங்க, டீசலுக்கு 21 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. இந்த வண்டியோட அட்வான்டேஜா மக்கள் பாக்குறது இதோட பிரீமியம் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வண்டியோட சேர்ந்து வர பனரோமிக் சன்ரூஃப். இந்த வண்டியில நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு பாக்குறோம்னா சேஃப்டி ஃபீச்சர் இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட சர்வீஸ் காஸ்ட் ஆவரேஜா அஃபோர்டபுளா இருக்குங்க. இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ இதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நாலாவதா நம்ம பாக்குறது மஹேந்திரா ஸ்கார்பியோ என் அண்ட் கிளாசிக் வேரியன்ட்ஸ்ங்க. ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி எடுக்கணும்னு நினைச்சா நம்ம இந்த வண்டியை எடுக்கலாம். மைலேஜ் கம்பெனில 12 to 15 கிலோமீட்டர் போத் பெட்ரோல் அண்ட் டீசல் கிளைம் பண்றாங்க. இந்த வண்டியோட அட்வான்டேஜ் நம்ம பார்க்கும்போது ஒரு குட்டான ரோட் பிரசன்ஸ் அண்ட் 4x4 பவர் ஆப்ஷனோட வருதுங்க. ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜா நம்ம பார்த்தோம்னா இதோட கம்மியான மைலேஜ் அண்ட் வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டில பிகினரா ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்கும்போது மஹிந்திரா ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப ஈஸியான அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபுளான சர்வீஸ் காஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அஞ்சாவதா மாருதி சுசுகி பிரெஸா தாங்க பாக்குறோம். இதோட மைலேஜ் கம்பெனி சொல்றது பெட்ரோல்ல உங்களுக்கு 18.8 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க அண்ட் சிஎன்ஜி வெர்ஷன்ல 25.5 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பிரெஸாவோட அட்வான்டேஜா நம்ம பாக்குறது நம்ம மாருதியோட மிகச்சிறந்த மைலேஜ் கொடுக்குற இன்ஜின் அண்ட் அதோட மிகவும் அஃபோர்டபுளான சர்வீஸ் காஸ்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜா பாக்குறோம்னா என்னதான் பட்ஜெட் காரா இருந்தாலும் இப்போ மார்க்கெட்ல மற்ற வண்டியில இருக்க மாதிரி கொஞ்சம் பிரீமியமான இன்டீரியர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு இந்தியாலேயே மிகவும் குறைவான சர்வீஸ் காஸ்ட் அண்ட் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு சர்வீஸ் பண்ணி தந்துடுறாங்க. நீங்க எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் தயவு செய்து நேர்ல போய் ஷோரூம்ல டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது தான் ஒரு சிறந்த டெசிஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே போன்ற கார் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.